வணக்கம் மாணவர்களே, எலக்ட்ரிஷியன் ட்ரேடின் இந்த பகுதியில் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மற்றும் யூபிஎஸ் சர்க்யூட்டுகளை எவ்வாறு இணைப்பது என்று உங்களுக்கு கற்பிக்கப்படும். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். பிசிபியில் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் சர்க்யூட் உருவாக்கவும், ஸ்டெபிலைசரை அதன் குறைந்த மற்றும் உயர் வோல்டேஜ் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு டெஸ்ட் செய்யவும், அசம்பிள் செய்யப்பட்ட பிசிபி மாடியூல் அல்லது சர்க்யூட் போர்டுகளுடன் ஆன்லைன் யூபிஎஸ்ஐ அசம்பிள் செய்யவும், ஆன்லைன் யூபிஎஸ் அதன் ஃபங்க்ஷனை டெஸ்ட் செய்யவும், அசம்பிள் செய்வதற்கு தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி இப்போது பார்ப்போம். இது வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்கள் மற்றும் யூபிஎஸ் சர்க்யூட். டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Trainees toolkit 1 number, multimeter 1 number, AC voltmeter 0 to 300 volt 1 number, variac 0 to 300 volt or 1 amp 1 number. Materials: general purpose PCB 1 number, transistors BC 147 or 157 2 numbers, CL100 2 number, diode IN 4007 2 number, Zener diode 6 volt or 0.5 amp 1 number, LED red and green 1 number each. Inductor 21 SWG standard wire gauge, ferrite core 100 turns 2 numbers. Capacitor A 330 microfarad per 12 volt 3 number, B 100 microfarad per 12 volt 4 number. Resistors carbon fill of watt. A 1K5 3K3 1K 2 numbers each, B 560 ohms 2 numbers each, C 4K7 47K 3 numbers each, D 1K pot 1 number. Electronic relay 170 volt to 270 volt by 6 volt molded type 3 pin 2 numbers. Buck boost mains transformer 170 volt to 270 volt 1 kVA 1 number. Assembled modules or PCBs of online UPS 1 set. Incandescent lamps pendant holder il fit செய்யப்பட்டது 1 number. கனெக்டிங் ஒயர் ஆர் கேபிள்ஸ் தேவைப்படும் அளவுக்கு, சால்டர் ஃப்ளெக்ஸ் எக்ஸெட்ரா தேவைப்படும் அளவுக்கு. வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் சர்க்யூட்ஸ் மற்றும் யூபிஎஸ் அசம்பிள் செய்வதற்கான தயாரிப்புகளை பார்ப்போம். சர்க்யூட் டிசைனிங் திட்ட வரைபடத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த பயிற்சியை தொடங்க வேண்டும். உங்கள் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மற்றும் யூபிஎஸ்க்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஃபீச்சர்ஸ்களை தீர்மானிக்கவும். சர்க்யூட்டுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்களின் பட்டியலை உருவாக்கவும். பொதுவான காம்போனன்ட்ஸ்களில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டயோட்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ், ரிலேஸ், டிரான்சிஸ்டர்ஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் மற்றும் யூபிஎஸ்க்கான பேட்டரிகள் ஆகியவை அடங்கும். தேவையான காம்போனன்ட்ஸ்களை தயார் செய்து அவற்றின் நல்ல நிலையை சரிபார்க்கவும். காம்போனன்ட்ஸ்கள் உங்கள் திட்டத்திற்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் குவாலிட்டி சந்திக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். அசம்பிளி செயல்முறைக்கு தேவையான டூல்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ்களை சேகரிக்கவும். இதில் சால்டரிங் அயர்ன், வயர் கட்டர்ஸ், ப்ளையர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ், மல்டிமீட்டர், பிரெட் போர்ட் ஆர் பிசிபி பிரிண்டர் சர்க்யூட் போர்ட் மற்றும் டெஸ்டிங்கான பவர் சப்ளை ஆகியவை அடங்கும். தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் சுத்தமான மற்றும் காற்றோட்டமான ஒர்க் ஸ்பேஸை அமைக்கவும். சால்டரிங் செய்வதற்கு ஸ்டேபிள் பவர் சோர்ஸ் மற்றும் அடிக்வேட் வென்டிலேஷன் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்தும் காம்போனன்ட்ஸ்க்கான தொடர்புடைய டேட்டா ஷீட்ஸ், ரெஃபரன்ஸ் கைட்ஸ் மற்றும் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ்களை சேகரிக்கவும். இந்த ஆதாரங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்களை புரிந்து கொள்ளவும் சரியான கனெக்ஷன்களை உறுதிப்படுத்தவும் உதவும். திட்ட வரைபடத்தை பின்பற்றி பிரெட்போர்டு அல்லது பிசிபி சர்க்யூட் அசம்பிளி செய்ய தொடங்குங்கள். காம்போனன்ட்ஸ்க்கு பொது நோக்கத்திற்காக பிசிபியில் சர்க்யூட்டை சால்டரிங் செய்யவும். பிசிபியில் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் செய்ய வேண்டாம். டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் டெர்மினல்களுடன் இணைக்க பிசிபியிலிருந்து ஒயர் அல்லது கேபிள்களை இணைக்கவும். வயரிங் முடித்து ஸ்பெசிஃபிக் பகுதியை சுத்தம் செய்யுங்கள். அதன் சரியான வயரிங்கை சரிபார்க்கவும். பவர் சப்ளை பிரிவு, வோல்டேஜ் ரெகுலேட் மற்றும் ப்ரொடெக்ட் சர்க்யூட்ஸ்களுடன் தொடங்கவும்.
polarity of componentsஐ கவனியுங்கள். சரியான சால்டரிங் டெக்னிக்குகளை கவனிக்கவும் மற்றும் சால்டர் பிரிட்ஜ் ஆர் கோல்ட் ஜாயின்ட்களை தவிர்க்கவும். சர்க்யூட்டை டெஸ்ட் செய்ய டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் வயர்களை வேரியாக்குடன் கனெக்ட் செய்யவும். ஸ்டெபிலைசர் அவுட்புட்டில் இன்கேண்டசன்ட் லேம்பை கனெக்ட் செய்யவும். வேரியாக் சப்ளை ஆன் செய்து சாதாரண LED க்ளோ மற்றும் அவுட்புட் லேம்ப் க்ளோ வரை வோல்டேஜை மெதுவாக அதிகரிக்கவும். ஆஃப் செய்து லேம்பை ரிமூவ் செய்து வோல்ட் மீட்டருடன் கனெக்ட் செய்யவும். வேரியாக் பொசிஷனை மாற்ற வேண்டாம். சப்ளையை சுவிட்ச் ஆன் செய்து டேபிள் 1இல் உள்ள வோல்டேஜை குறித்துக் கொள்ளவும். வேரியாக் வோல்டேஜ் அதிகரிப்பதன் மூலம் மற்றும் குறைப்பதன் மூலம் பக் பூஸ்ட் செயலை டெஸ்ட் செய்யவும். வோல்ட்மீட்டரை சரிபார்க்கவும். ஆரம்பத்தில் அது வோல்டேஜ் அதிகரிப்பை காட்டத் தொடங்குகிறது, ஆனால் சாதாரண வோல்டேஜுக்கு குறைகிறது. 2 வோல்டேஜ்களையும் கவனியுங்கள். அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் வேரியாக் டெர்மினல் வோல்டேஜ் டேபிள் 1இல் பதிவு செய்யவும். வேரியாக்கின் வோல்டேஜை குறைத்து வோல்ட்மீட்டர் ரீடிங்கை கவனியுங்கள். வோல்ட்மீட்டர் வோல்டேஜ் குறையும், ஆனால் அதன் இயல்பான நிலையை மீண்டும் பெறுகிறது. இந்த நேரத்தில் அவுட்புட்டில் உள்ள வோல்டேஜையும் டேபிள் 1இல் உள்ள வேரியாக் டெர்மினல் வோல்டேஜை குறிப்பிடவும். அனைத்து கனெக்ஷனையும் ரிமூவ் செய்யவும். சர்க்யூட் டிசைன், அசம்பிளி செயல்முறை மற்றும் மாடிஃபிகேஷன் போது செய்யப்பட்ட மாற்றங்கள் ஆகியவற்றை டாக்குமெண்ட் செய்யவும். இந்த டாக்குமெண்ட் எதிர்கால குறிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மற்றும் UPS சர்க்யூட்களை இணைக்கும் செயல்முறையை இப்போது பார்க்கலாம். இந்த பயிற்சியில் வயர்டு PCB மாடியூல்களை பயன்படுத்தி ஆன்லைன் UPS அசம்பிள் செய்வது தான் நம்முடைய அடுத்த டாஸ்க். UPS அசம்பிளிக்கு தேவையான அனைத்து காம்பனன்ட்ஸ்கள் பெறவும். வயர்டு PCB மாடியூல்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், டயோட்ஸ், இன்டிகிரேட்டட் சர்க்யூட் ICs, கனெக்டர்ஸ் மற்றும் பிற தொடர்புடைய பாகங்கள் இதில் அடங்கும். சால்டரிங் அயர்ன், சால்டர் வயர், வயர் கட்டர்ஸ், ப்ளையர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அண்ட் மல்டிமீட்டர் போன்ற தேவையான கருவிகள் உங்களிடம் உள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் நினைத்து உருவாக்க UPS டிசைனின் அடிப்படையில் காம்போனன்ட்ஸ் முழுமையான லிஸ்ட்டை வைத்திருப்பதை உறுதி செய்யவும். வயர்டு PCB மாடியூல்ஸ் மூலம் வழங்கப்பட்ட டாக்குமெண்ட்களை அல்லது யூசர் மேனுவலை படிக்கவும். மேனுஃபேக்சரரால் வழங்கப்பட்ட மாடியூல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பின் கான்ஃபிகரேஷன்ஸ் மற்றும் ஏதேனும் ஸ்பெசிஃபிக் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் உடன் உங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அசம்பிளியில் வேலை செய்ய போதுமான அறையுடன் சுத்தமான மற்றும் காற்றோட்டமான ஒர்க் ஸ்பேஸ் அமைக்கவும். அசம்பிள் செய்வது தொடங்குவதற்கு முன் வயர் PCB மாடியூல்ஸ் மற்றும் மெயின் PCB போர்டு அல்லது சேசிஸ் மற்ற காம்போனன்ட்ஸின் அமைப்பை திட்டமிடுங்கள். முறையான ஃபங்க்ஷனாலிட்டி மற்றும் திறமையான வயரிங் ஆகியவற்றை உறுதி செய்ய மாடியூல்ஸ், கனெக்டர்ஸ் மற்றும் பிற பகுதிகளில் ப்ராப்பர் இடத்தை தீர்மானிக்க மாடியூல் டாக்குமெண்டேஷனில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். பிளாக் டயக்ராமை பார்க்கவும். PCB வயர் மாடியூலை அரேஞ்ச் செய்யவும். பிளாக் டயக்ராமின் படி PCB மாடியூலை வயர் செய்து வரிசையை சரிபார்க்கவும். பேட்டரி டெர்மினல் குறைக்காமல் சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை கனெக்ட் செய்யவும். ஆரம்பத்தில் பேட்டரி சர்க்யூட்டுடன் 1 சிங்கிள் போல் சுவிட்சை கனெக்ட் செய்யவும். இன்புட்டில் EMI ஃபில்டரை கனெக்ட் செய்யவும். ஏதேனும் சர்க்யூட்டில் பிரச்சனைகள் உள்ளதா என சரிபார்க்கவும். 240 வோல்ட் AC-இன் சர்க்யூட்டை ஆன் செய்யவும். மாடியூல் மற்றும் காம்போனன்ட்ஸ் வயரிங் செய்த பிறகு அனைத்து கனெக்ஷன்களையும் கவனமாக ஆய்வு செய்து அவை பாதுகாப்பாகவும் சரியாகவும் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஏதாவது லூஸ் கனெக்ஷன்ஸ், சால்டரிங் டிஃபெக்ட்ஸ் ஆர் மிஸ்பிளேஸ்டு வயர் ஆகியவற்றை பார்க்கவும். தொடர்ச்சியாக சோதனைகளை செய்ய மல்டிமீட்டரை பயன்படுத்தவும் மற்றும் கனெக்ஷனில் இன்டெகிரிட்டி சரிபார்க்க வோல்டேஜ் செக் செய்யவும். வோல்ட் மீட்டர் மூலம் அவுட்புட் சரிபார்க்கவும். மீட்டர் ரீடிங்கை டேபிள் 2இல் பதிவு செய்யவும். பேட்டரியை ஆன் செய்யவும். அவுட்புட்டில் உள்ள வோல்டேஜை சரிபார்த்து டேபிள் 2இல் ரீடிங்கை பதிவு செய்யவும். 240 வோல்ட் மெயின்களை சுவிட்ச் ஆஃப் செய்து அவுட்புட்டில் உள்ள வோல்டேஜை சரிபார்த்து வோல்டேஜை டேபிள் 2இல் பதிவு செய்யவும். அவுட்புட்டில் இன்கேண்டசன்ட் லேம்பை கனெக்ட் செய்யவும். இன்புட் 240 வோல்ட் சப்ளை ஆன் அண்ட் ஆஃப் ஆக இருக்கும்போது லேம்பின் நிலையை கவனிக்கவும். உங்கள் அப்சர்வேஷனை அனலைஸ் செய்யவும். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டதை மீண்டும் பார்ப்போம். PCBயில் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் சர்க்யூட் ஒன்றை உருவாக்கவும்.
ஸ்டெபிலைசரை அதன் லோ மற்றும் ஹை வோல்டேஜ் கட் ஆஃப்களுக்கு சோதிக்கவும். அசெம்பிள் செய்யப்பட்ட பிசிபி மோடுல்கள் அல்லது சர்க்யூட் போர்டுகளுடன் ஆன்லைன் யூபிஎஸ்ஐ அசெம்பிள் செய்யவும். ஆன்லைன் யூபிஎஸ்ஐ அதன் செயல்பாட்டிற்காக சோதிக்கவும். வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மற்றும் யூபிஎஸ் சர்க்யூட்டுகளை எவ்வாறு இணைப்பது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.